என்னதாண்டா நடக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆச்சுங்க. ஒரு சில வீட்டுல காதல புரிஞ்சிக்காம பேரண்ட்ஸே கொலை பண்றாங்க, இல்லனா ஜாதி வெறி புடிச்சு கொலை செய்யறாங்க. ஆனா அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தினேஷ் அண்ட் சௌந்தர்யா இவங்களுடைய காதல ரெண்டு வீட்லயும் ஏத்துக்கிட்டு மன சந்தோஷத்தோட நிச்சயம் பண்ணி வைக்கிறாங்க. நிச்சயமான இந்த பெண் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. நாகப்பட்டினத்தை சேர்ந்த தினேஷ் அண்ட் சௌந்தர்யா காஞ்சிபுரத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சௌந்தர்யா நைட் டைம்ல ரூம்ல நிறைய நேரம் போன் பேசிட்டு வந்திருக்காங்க. இத பார்த்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா கிட்ட இத பத்தி தினேஷ் கேட்கும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு. ஒரு நாள் சௌந்தர்யா கம்பெனிக்கு போகாம ரூம்லயே லீவ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. சௌந்தர்யா ரூம்ல இருக்கிறது தெரிஞ்சு தினேஷ் ரூம்ல வந்து பாக்கும்போது சௌந்தர்யா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய வருது. இத பத்தி தினேஷ் சௌந்தர்யா கிட்ட கேட்கும்போது, ஆமா 2 வருஷமா என்னுடைய கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய பையனை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் இதை கேட்கும்போது எந்த மனநிலையில இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கோவமான தினேஷ் அழகா இருக்கிறதுனால தானே நீ இப்படி பண்ற அப்படின்னு உளி சுத்தியலால சௌந்தர்யாவை அடிச்சே கொண்டு இருக்கு. ஊரே ஒண்ணு கூடி சந்தோஷமா இவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம நிச்சயம் பண்ணினாங்க. நிச்சயம் பண்ணின பெண் லாஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க.